ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கையில் சாய்பா ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க முன்னாடி அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க. அவங்களோட கடினமான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர என்னென்னமோ முயற்சிகள் செய்தோம். அவங்க வாழ்க்கையில் திருப்திகரமான வாழ்க்கை கிடைக்கவே இல்லை. அதற்கு பிறகு சாய்பா கிட்ட என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்ன முயற்சிகள் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம அன்பே சாய் குடும்பம் அவங்க கண்ணில் பட்டிருக்கு. அதற்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க முயற்சிகள் நிறைய செஞ்சாங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க. இப்போது அவங்க வாழ்க்கையில் கோபங்கள் அப்படின்றது இல்லாமல் அமைதியும் நிதானத்தையும் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு இன்றைக்கி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் சந்தோஷமாக இருக்கேன். இதை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நீங்கள் சொல்லணும், நான் சாட்சியாக மாறணும் அப்படின்னாங்க. ஸோ சாய்பாவோட குழந்தைங்க என்றைக்கோ தோற்பதே இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு உண்டான முயற்சிகள் நாம் எடுத்தால் தோக்க மாட்டோம், முயற்சி எடுக்கலைன்னா தோத்துக்கிட்டே தான் இருப்போம். கோபம் பொல்லாதது, அது அழிவை தரக்கூடியது. உங்களுக்கும் அழிவை தரும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். கோபம் இருக்கிற இடத்துல கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிற இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்கும். சாயப்பாவை நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னா நாம் அன்பான மனிதர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான். கோபத்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. கோபத்தால் நல்ல வாழ்க்கையும் கிடையாது. கோபப்பட்டால் அவங்க வாழ்க்கை படுமோசமாக இருக்கும். அப்படின்றதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவத்தை நீங்களே நினச்சி பார்க்கலாம். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதையும் மீறிய சில சாய்ராமோட கேள்விகள் என்னென்னா, நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கோபப்படுற மாதிரி சில பேர் நடந்துக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது? அதாவதுங்க, ஒரு விஷயத்த நாம் அப்பப்போ புரிஞ்சிக்காமல் விட்டுடுறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை வந்துடுச்சுன்னா நீங்கள் கடவுளை நம்பவே மாட்டீங்க, இல்லை கடவுளோட பெருமையை உணர மாட்டீங்க, இல்லை கடவுளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நமக்குன்னு உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா தான் ரியல் ஹீரோ. உடம்புன்றது சும்மா, அது ஒரு மாய தோற்றம். இந்த உடல் மண்ணுக்கு போயிடும், ஆனால் ஆன்மாவோ மண்ணுக்கு போகாது. அது இங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். இதை முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு உடம்புக்குள்ளே அது போகும். இவ்வளோதான். அப்போது ஆன்மாவை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க கூட ஆன்மாவை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. கடவுளை யார் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ யார் தெரிஞ்சுக்க முடியும்?
நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு நினைக்கிறவங்க கூட கடவுளை பெருசாக தெரிஞ்சுக்கல. ஆனால் அதை தாண்டி ஏன் இப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறோம் இல்லையா, அவங்க தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு காரணம் யார், எதனால், நாம் நல்லா தானே இந்த ஜென்மத்தில் இருக்கோம், அப்போ போன ஜென்மம்னு ஒன்று இருக்கா, அப்போ அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குமா, அப்போ நான் இந்த ஜென்மத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா, இதுக்கு பல தரப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள ஏன் எழுவுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுக்கு கஷ்டத்தை அவங்க ஏற்படுத்தும் போது உங்களால் சொல்லவும் முடியல, அதை மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல, வச்சிருக்கவும் முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் நாம் கடவுளை நோக்கி அடைக்கிறோம். அப்போ கடவுள் அவரை தேடும்போது பல விஷயத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அந்த வெளிப்படுத்தக்கூடிய விசேஷமான விஷயங்கள் தான் இத்தனையும். நீ போன ஜென்மத்தில் சில விஷயங்கள் தப்பு செஞ்சிருக்கிறதால உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, கவலைப்படாத. இந்த ஜென்மத்தில் நீ முயற்சி பண்ணால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ புனிதப்படுத்து, பாவத்தை செய்யாத. பாவத்தை செய்வதற்காக இந்த பிறவி எடுக்கலை, பாவத்தை கழுவதற்காக இந்த பிறவி எடுத்திருக்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கடவுளை நோக்கி நீங்கள் நகரும் போது, ஆழமாக நோக்கி நகரும் போது, சும்மா இல்லை ஆழமாக நோக்கி நீங்கள் நகரும் போது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள புரியுது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சாதானே உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பிறவிகளை பற்றியோ தெரியும். இப்போ பாவம் செய்வதற்கு நீங்கள் பயப்படுறீங்க, ஆனால் எத்தனையோ பேர் இதெல்லாம் பாவமானு கேட்குறவங்க இருக்காங்க. இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான்ப்பா பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் கடவுள் தண்டிச்சிடுவார், இதெல்லாம் சொன்ன சில பேர் சிரிப்பாங்க. ஆனால் நீங்களும் பயம் வரும், என்னது நம்ம இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கோம், இதை இவங்க சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ஜஸ்ட்டு ஜாலியாக எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய உலகம் வேற, உங்கள் உலகம் வேற. உங்கள் உலகமும் அவங்களுடைய உலகம் மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போவோ உங்களோட உலகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க புரிஞ்சுக்கல. அதனால் உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி கடவுளை பற்றி ஒரு புரிதல் கிடைச்சிது. இந்த சின்ன குழந்தைகளுக்குன்னு ஒரு தனி உலகம், பெரியவங்களுக்குன்னு தனி உலகம், மிடில் கிளாஸ் ஏஜுக்குன்னு தனி உலகம், ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தனி உலகம். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இருக்கிற ஏஜில் இருக்கிறவங்க 70-80 வயசானவங்க கிட்ட அதிகமாக எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. அவங்க மனசை புண்படுற மாதிரி அவங்க பேசலாம், இல்லை அந்த பெரியவங்க இவங்க மனசை புண்படுற மாதிரி பேசலாம். ஏன்னா ஏஜ் டிஃபெக்ட் இங்கே பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குழந்தைங்க கூட தான் பேசுங்க, சிரிக்குங்க, பழகுங்க. பெரியவங்க கூட முக்கியமான அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்களை தாண்டி வேறு யாருக்கிட்டேயும் குழந்தைங்க க்ளோஸாக மூவ் பண்ணாதுங்க. அதே வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட தான் அந்த குழந்தைங்க மூவ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்கன்னா, அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான மனிதர்கள் வெளியில் இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே மூவ் பண்ணால் உங்கள் பாயிண்ட்டை வேல்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்கள் பாயிண்ட்டை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அவங்க வேல்யூ பண்ணலன்றதுக்காக நம்ம ஜீரோ ஆகிட போகிறதும் இல்லை. ஏன்னா இன்னமும் பல பேருக்கு மறுபிறவி இருக்கா? என்னப்பா சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும், நீ நான் மறுபிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கிற, சொல்லு பார்க்கலாம் அப்படின்வாங்க. சில கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ தூரம் பேசுறிய, கடவுளை காட்டு பார்க்கலாம். நீ கடவுளை காட்டிட்டேன்னா நான் கடவுளை நம்புகிறேன், நான் தான் திருப்பி பதில் சொல்லுவேன். நீங்கள் நம்பக்கூடாதுன்றதுக்காக கடவுள் வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லை, நம்புனா உங்களுக்கு நல்லது. நீங்கள் நம்பலைன்னா அவருக்கு கூட நஷ்டம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை.
நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு டைமில் இருக்கிறது அத்தனையும் எடுத்து கொள்ளப்படும். அப்போ தான் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு தென்படும். அப்போது நீ கடவுளை காட்டுனாதான் நான் நம்புவேன் அப்படி சொல்ல மாட்டீங்க. எந்த சாமியை கும்பிட்டா என் பிரச்சனை தீரும்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ம ஒரு சாமியை கை காட்டி விட்டா நீங்கள் ஓடி போய் முதலாளாக நின்று அந்த சாமிக்கு நீங்கள் தான் பணிவிடை செய்கிற மாதிரி பண்ணுவீங்க. அப்படின்னு இல்லைப்பா, அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு கடவுளோட கோயிலே குடியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, நம்ம அன்பே சாயிலாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட பேசின பேச்சுக்கள் இப்படிலாம் இருந்தது. என்னோட ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்டே சொல்லுவான், அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நீ சாமியாராக ஆகிடுவாடா அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உடனே 1001 தடவை ஸ்ரீ ராகவேந்திரா நமக அப்படிலாம் நான் எழுதியிருக்கேன். ஸோ எழுதுனதால அவங்க அம்மா குணமாகினாங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ கடவுள் இருக்காரு, காப்பாற்றவன நம்பிக்கை இருந்தது, அவங்க அம்மா குணமாயிட்டாங்க. இவன் அப்போ கூட நம்பலை. டாக்டர் இருந்தாங்க, காப்பாற்றுறாங்க அப்படின்னா அந்த டாக்டருக்கு அறிவுரை சொன்னது என்னோட ராகவேந்திரா சுவாமிகள் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் நம்பலை. அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், லவ் மேரேஜ். அப்போ என்ன ஒரு நாள் மீட் பண்ணான். என் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குடா, நான் ராகவேந்திர சாமியை தான் கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீருது அப்படின்னா. ஸோ கஷ்டம் வரும்போது ஒரு வாழ்க்கை, கஷ்டம் இல்லாதப்போ ஒரு வாழ்க்கை. அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மாதிரியே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படலை. அதனால் கடவுளோட துணை அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க, ஏன்னா கடவுள் துணை உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் கஷ்டப்பட்டதால் கடவுள் துணை உங்களுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா நாமளும் அவங்கள மாதிரி தாங்க இருந்திருப்போம். நாமளும் அவங்கள மாதிரி தாங்க கேள்விகளை கேட்டு இருப்போம். நம்ம மறந்துடுறோம் அடிக்கடி. நாம் எப்படி இருந்தோம் முன்னாடி அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. நாம் என்னமோ பிறந்ததுலேருந்தே கடவுள் 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 சொன்ன மாதிரியும் இருந்திருக்கலாம். நான் எல்லாரையும் குறை சொல்ல, நான் மெஜாரிட்டி பீப்புள்ஸோடைய மனசை தான் நான் படிக்கிறேன். 100 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் இருந்திருக்கலாம். அந்த 10 பேரை பற்றி நான் பேசலை, 90 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் இங்கே. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதை தாண்டி என்னமோ ஆமாம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணும். சில இடத்துல பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, நாமளாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கும்பிட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ நான் 100% நம்புகிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தில் என்னை கை தூக்கி விட்டது அவர் ஒருத்தர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. ஸோ அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்கள் தான் பல பேர் வந்தாங்க. என்னோட உழைப்பு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டதன் காரணமாக நானும் உயர்ந்தேன், அவங்களுக்கும் அது சந்தோஷம். இப்படிப்பட்ட உதவிகள் தான் சாயப்பா செஞ்சு கொடுப்பார். அதாவது இந்த 10,000 வச்சுக்கோ, நீ கடனாக தர வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஆள் அனுப்ப மாட்டார். உன்னோட உழைப்பு என்ன, உன் உழைப்பில் நீ எந்த அளவுக்கு திறமையாக இருக்க, அப்போது அந்த சேவை இன்னொருத்தவங்களுக்கு தேவையாக இருக்கும், அவங்கள உங்களை தேடி வர வைப்பார். இவ்வளோதான். இப்போ இவர் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களோட தேவை அவருக்கு உங்களோட சேவை அவருக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைலர் கடையை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் வட்டிலாம் கட்டணும், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் கடன் கேட்டு எல்லா பக்கமும் கடனை வாங்குறீங்க, எல்லா பக்கமும் லாக் ஆகுது. இப்போ சாயப்பா கிட்ட நம்புறீங்க, சாயப்பாவை நம்புறீங்க, சாயப்பா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறீங்க. சாயப்பா உதவிகள் நீங்கள் கேட்குறீங்க, யாராவது கொஞ்சம் கடன் கொடுத்தா பரவாயில்ல சாயப்பா, நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் எனக்கு கொடுக்கணும், அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, கொடுத்துட்டாருன்னா என் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாயப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேறுவதில் அவருக்கு விருப்பம் இல்லை.
ஏன்னா நீங்கள் மறுபடியும் கடன் வாங்குறீங்க, மறுபடியும் 20 நாள் 25 நாளுக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க, மறுபடியும் இந்த கடனை கொடுத்தவன் கேட்பான். அதனால் சாயப்பாவுக்கு வந்து விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். அவர் என்ன விருப்பப்படுறாருன்னா, நீங்கள் டைலர் கடை வச்சுருக்கீங்க, இந்த கடனை உங்களுடைய வருமானத்தின் மூலமாக நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு அவரோட விருப்பம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் கடையில் உக்காந்தாதான், மிஷினில் வந்து நம்பிக்கையோடு உக்காந்தாதான் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. வந்த உடனே முதல்ல ஒரு துணியை கொடுப்பாங்க. துணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட உதவிகள் தான் சாயப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி, நீங்கள் கடன் கேட்ட இடத்துல கடன் வராது. ஆனால் உங்களை கேள்விப்பட்டு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வருவாங்க. இது மாதிரி எனக்கு வந்து இது மாதிரி துணி இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு நல்லபடியாக தைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் 2-3 துணிகள்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் அதை சந்தோஷமாக, நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸ் இது அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த துணியை வாங்கி தைச்சி அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ இது யாரால் நடக்குது அப்படின்னா சாயப்பாவால் நடக்குது. சாயப்பா அப்படின்ற ஒருவரால் மட்டும்தான் ஏதோ உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க உங்களை தேடி வராங்க, அவங்க துணியை கொடுக்குறாங்க. நீங்களும் சாயப்பா நமக்கு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்ற நன்றியோட அந்த துணியை தைக்கிறீங்க. முன்ன இருந்ததை விட நல்லா அழகாக சிறப்பாக நீங்கள் அவங்களுக்கு அந்த துணியை தைச்சி தரீங்க. இப்போ அந்த கஸ்டமர் அந்த துணியெல்லாம் போட்டு பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டுறாங்க, நல்ல டைலருங்க நீங்கள், சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இன்னும் ஒரு 5-6 துணியை கொடுக்குறாங்க. நீங்கள் மறுபடியும் அந்த 5-6 துணியையோ தச்சு கொடுக்குறீங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கூகுள் மாதிரி போயிட்டாங்க. கூகுள்னா என்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, நீங்கள் வந்து நான் வந்து அங்கே தான் ஸ்டிச் பண்ணேன். இதெல்லாம் சாயப்பாவோட உத்தரவால் அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்க சாயப்பா பக்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு துணி கொடுத்தவங்க சாயப்பாவோட பக்தராக தான் இருக்கணும்னு ஆசை இல்லை, அப்படின்னு எதிர்பார்ப்பும் இல்லை. ஏதோ ஒரு சாமியை கும்பிடுவாங்க, இல்லை சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். அவங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் பல பேருக்கு. இப்படி தான் உங்கள் வருமானம் பெருகும். அப்போ கடவுள் எந்த மாதிரி உதவிகள் செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நான் உதாரணத்தை சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட உதவிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வு பெற வைக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு இன்னொருத்தர்கிட்ட நான் காசு கைமாற்ற கேட்டிருக்கேன், அவங்க கொடுக்கணும் சாயப்பான்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக அதில் விருப்பப்பட மாட்டார். ரெண்டாவது, உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிராகரிப்பதற்கு உண்டான வழிகளும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் சாயப்பா கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டிங்கனாவே நீங்கள் பொறுமையாக இருக்கிறத தாண்டி வேறு எந்த புத்திசாலித்தனமும் இதில் ஈடுபட வேண்டாம். ஸோ அவருக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படிப்பட்டதை கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போ ஒருவேளை சாயப்பா மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம யாரோ ஒரு மனுஷங்கிட்ட கடன் கேட்டிருக்கோம், அவன் கொடுப்பான்னு சொல்லி உட்காந்துருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர் வருது, என்னமோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. இந்த துணியாலேயா என்னோட கடன் தீரப்போகுது, என் கடனோ 10,000, இந்த துணியை தைச்சி கொடுத்தா அதிகபட்சம் 1000, அப்படி பார்த்தா கூட மீதி 9,000க்கு எங்கே போகிறது அப்படின்னு அந்த துணியை வாங்கும்போது கூட விருப்பமே இல்லாமல் வாங்குறீங்க, விருப்பமே இல்லாமல் சிரிக்கிறீங்க, அவங்கக்கிட்ட விருப்பமே இல்லாமல் தைக்கிறீங்க, தைச்சிட்டிங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்களுக்கு காசை கொடுத்துட்டாங்க, அவங்க 2 கற்றுட்டு போவாங்க, என்னம்மா நீ தைச்ச நல்லா தைப்பேன்னு பார்த்தா இப்படி எனக்கு கேவலமாக தைச்சி வச்சுருக்க, ஒன்றால் என் துணிக்கு தான் நஷ்டம், ஒழுங்காக நான் வாங்கின துணிக்கு காசை கொடு, பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் சாயப்பா செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சாயப்பாவோட விருப்பத்தின்படி என் வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சதே கிடையாது.
நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த துணியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி தான் வரணும். சாயப்பா என்ன நினைக்கிறது, சாயப்பாவை தாண்டி நான் தான் ரொம்ப அறிவாளி புத்திசாலி அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஸோ அதுதான் மிகப்பெரிய தவறுக்கு வழிவகுக்குது. ஸோ இதை நீங்கள் சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ எல்லாரும் மாதிரியும் நாம் இருக்க முடியாது. அதே மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி மற்றவங்களும் இருக்க முடியாது. 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 8 பேர் காலை வார தயாராக இருப்பான், 2 பேர் கை தூக்க தயாராக இருப்பான். அப்போது நாம் தான் இந்த இடத்துல பொறுத்து நிதானமாக பயணிக்கணும். ஒரு மோசமான ரோட்டில் நான் வண்டியை ஹை ஸ்பீடில் தான் ஓட்டுவேன் அப்படின்னா அது என்ன ஆகும், வண்டிக்கும் பிரச்சனை, உங்கள் உயிருக்கும் ஆபத்து. ஸோ எந்த இடத்துல நின்று நிதானமாக பொறுமையாக போகணுமோ அப்படி போனால் தான் நீங்களும் சேஃப், உங்கள் வண்டியும் சேஃப். இல்லை நான் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி 100ல் தான் போவேன், எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் நான் பறந்து போவேன் அப்படின்னா அந்த வண்டி பள்ளத்தில் விழும், வண்டி சேதாரமாகும், உங்களுக்கும் கை கால்கள் நிச்சயமாக உடையும். ஸோ உண்மை என்ன அப்படின்றத பார்த்து சிந்தித்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையோட பயணத்தை நீங்கள் தொடங்கணும். ஆனால் தொடங்காமல் நிறுத்தவும் கூடாது. ரோடு சரியில்லைன்னா நம்ம நின்றக்கூடாது. நம்ம போய் சேர வேண்டிய இடம் அங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரோடு இப்படி இருக்குது, இப்போ வண்டி வேகமாக ஓட்டுறதா ஸ்லோவாக ஓட்டுறதா இதை மட்டும்தான் யோசிக்கணும். இங்கே நிற்கலாமா நிற்க வேண்டாமான்னு யோசிக்கக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த துன்பத்தை பிரச்சனையை பார்த்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி நின்றுடுறாங்க. நிற்கும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது பிரச்சனை ஒன்றும் பண்ணல. என்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறது நிற்குதோ அன்னைக்கு நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நாம் கம்மியாக சம்பாதிச்சாலும் பிரச்சனைகள் பெருசாக இல்லை. ஆனால் சம்பாதிக்கிறத நிறுத்திட்டாலோ இல்லை நம்மளுடைய செயல்களை நாம் நிறுத்திட்டாலோ, நம்ம நல்ல எண்ணங்களை முயற்சிகளை செயல்களை நிறுத்திட்டாலோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். அப்போது பயணத்தை தொடரலாமா வேண்டாமாலாம் இல்லை, பயணத்தை தொடரணும். இப்போ ஸ்பீட் லிமிட்டை எப்படி கொடுக்கணும், கம்மியாக போகணுமா அதிகமாக போகணுமா? இதுக்கு தான் கடவுள் அந்த 6வது அறிவு அப்படின்ற ஒரு அறிவின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவார். கடவுள் எப்படி பேசுவார்? கடவுள் கொடுக்குற ஒரே வழி அது ஒரு வழி தான். மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த 6th சென்ஸு. அந்த 6th சென்ஸு தடையில்லாமல் நீங்கள் பாதுகாக்கணும். அதில் பயத்தை வச்சு அந்த 6வது அறிவை லாக் பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பயம் ஒன்று பயமாக இருக்கும், இல்லைன்னா கடவுள் சொல்படி கேட்காம இருப்போம், இல்லை நாமளாக ஒரு விஷயத்தை உருவாக்கி நாம் நிறுத்துவோம். இது மூலமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களால் நம்மளோட 6வது அறிவு டோட்டலாக என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனதால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பமாகுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம 6வது அறிவின் மூலமாக தான் கடவுளுடைய ஒவ்வொரு சிக்னலையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம ரோட்டில் நிற்கிறோம், கண்ணு தெரிஞ்சால் தான் அந்த சிக்னல் ரெட்டில் இருக்கா இல்லை க்ரீனில் இருக்கான்னு தெரியும். க்ரீனில் போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ரெட்டில் இருந்தால் நின்று தான் ஆகணும், க்ரீனில் இருந்தால் தான் போகணும். அப்போ அந்த 6th சென்ஸு டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். எப்போ அப்படின்னா அதிகப்படியான நெகட்டிவிட்டி மனசில் வரும்போதோ, இல்லை தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக உங்கள் மனசை பலகீனப்படுத்தும் போதோ, இல்லை பதட்டம் பயம் இந்த மாதிரியான விஷயங்களாலேயோ உங்களுக்கு அந்த சிக்னல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா சாயப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வராமலே போயிடும். அப்போது 6வது அறிவின் மூலமாக தான் அவர் பேசப்படுவார். அப்படின்னா அந்த 6வது அறிவை, அதாவது அந்த பிரெயினை சுறுசுறுப்பாக தான் வச்சுருக்கணும்.
உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் இருக்குது. ஏதோ ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயிர் இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, மூச்சு விடுறீங்க, நடக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. பசி வந்தால் சாப்பிட்றீங்க, தூக்கம் வந்தால் தூங்குறீங்க, சிரிக்கும்போது சிரிக்கிறீங்க, அழும்போது அழுவுறீங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய நினைவுகள் மூலமாக நடக்குது. அப்போ உங்களுக்கு உணர்வுகளும் இருக்குது, நினைவுகளும் இருக்குது. நினைவுகள் இல்லாமல் உணர்வுகள் இல்லாமல் இருந்தால் அது தேவையில்லை. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு, வாய்ப்புகள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஸ்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இப்போ 60 ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சு, என்னால் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆழ்ந்த தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், மனசால் நிறைய பிரார்த்தனை செய்யுங்க. இதெல்லாம் அந்தந்த ஏஜுக்கு உண்டானது. 80 வயசானவங்கள இல்லை, நீங்கள் கஷ்டப்படுங்க, உங்கள் லட்சியத்தை அடைங்க, நீங்கள் சம்பாதிங்க, உங்களுக்கு திறமை இருக்குல்ல அப்படின்னா முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ஸோ எதுக்கு வாய்ப்பு இருக்குது? உக்காந்த மாதிரியே அமைதியான முறையில் என்னென்னலாம் செய்யலாம், அதற்கு உண்டான வழிகள் இருக்கா? இருக்குது. அதை நீங்கள் முறைப்படி செய்யணும். எல்லாமே முறைப்படி செஞ்சால் அதில் அழகும் இருக்குது, அதில் ஒட்டுமொத்த கவனமும் இருக்குது, அது மூலமாக உங்களுக்கு பலனும் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது, அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது, உங்களோட பாவங்கள் இருக்குல்ல பாருங்கள். 80 வயசு வரைக்கும் நீங்கள் பாவங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா? அந்த பாவங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பாவங்கள் செஞ்சுருப்போம். பாவங்கள்னால் ஒரு மனுஷனை அடிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி நம்ம மனசில் நினைக்கிறதும் பாவம்தான். ஸோ அந்தளவுக்கு பியூரிஃபையாக இருக்கணும் அப்படின்னு தான் கடவுள் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தவனை ஏன் அவன் சிரித்தா அவனுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு நாம கேள்விகள் கேட்கணும். அவன் சிரித்தாவே எனக்கு பிடிக்கல, அவன் அழுதாதான் எனக்கு பிடிக்குதுன்னு பல மனிதர்கள் இருக்காங்க. அப்போ ஏன் அவன் அழுதா உங்களுக்கு என்ன லாபம், அவன் சிரித்தா உங்களுக்கு என்ன நஷ்டம்? அப்போ இப்படி நீ நினச்சா கடவுளோட பார்வை படாமலே நீ வாழ்ந்துருவேன். இப்போ மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மமோ. இதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் உருவாக்கினா மட்டும்தான் நீங்கள் பாவங்களை தடுத்து நிறுத்தவோ இல்லை புண்ணியங்களுக்கு உண்டான வழிகளையோ உங்கள் மூளையும் மனசையும் சுறுசுறுப்பு ஆக்கிறதுக்கு உண்டான வழிகளையோ கண்டறிய முடியும். இதை எல்லாத்தையும் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மதியம் 12 மணி ஆடியோவில் 7 விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். 7 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த பயிற்சியை தினமும் ஆரம்பிச்சிருங்க, உடனுக்குடன் ஆரம்பிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாழ்க்கையில் பயன் தரும் விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சாய்பாட அருளும் அற்புதமும் கிடைக்கணும்னா நாம் போக வேண்டிய பாதை இது இல்லை, இன்னமும் நிறைய இருக்குது. இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டு அன்புள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், பொருளுரை கொடுக்கணும், என்ன பேசியிருக்கோன்ற ஒரு இது இருக்குது அது கொடுக்கணும், அதுக்கப்புறம் முடிவுரை கொடுக்கணும், அதுக்கப்புறம் இப்படிக்குன்னு சொல்லி கையெழுத்து போடணும். இதுக்கெல்லாம் இந்த ஜென்மம் பத்தாது. அதனால் நிறைய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான நேரம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அமைஞ்சிடும் சாய்பாட ஆசீர்வாதத்தால். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே
சாயிராம்